ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி தேதி 6/3/1985. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள். கவலையற்ற ராஜாக்கள். ஒரு பைசா இல்லாத ராஜாக்கள், துக்கம் இல்லாத உலகத்தின் ராஜாக்கள். அந்த மாதிரி மகிழ்ச்சியில் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் மிக பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் மற்றும் உலகத்தில் மிகவும் பெயர் பெற்ற நபராக இருந்தாலும், மிகுந்த சாஸ்திரம் தெரிந்த சாஸ்திரவாதியாக இருந்தாலும், வேத பாடங்களை படித்தவராக இருந்தாலும், தீவிர பக்தனாக இருந்தாலும், நம்பர் 1 அறிவியல் விஞ்ஞானியாக இருந்தாலும், எந்த பதவியில் இருப்பவராக இருந்தாலும், அந்த மாதிரியான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் கடின உழைப்பு இல்லை. அன்பே அன்புதான் இருக்கிறது என்ற வாழ்க்கை இருக்க முடியாது. கவலை இல்லை, ஆனால் நற்சிந்தனையாளராக, நற்சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. முழு உலகத்தையும் சுற்றி வாருங்கள். ஒருவேளை யாராவது கிடைத்தார்கள் என்றால் அவரை அழைத்து வாருங்கள். எனவேதான் இந்த பாடலை பாடுகிறீர்கள் இல்லையா? மதுபனில் தந்தையின் உலகத்தில் மகிழ்ச்சியே மகிழ்ச்சிதான் என்று. சாப்பிடுகிறீர்கள் என்றாலும் மகிழ்ச்சியில் சாப்பிடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள் என்றாலும் மகிழ்ச்சியோடு தூங்குகிறீர்கள். மருந்து மாத்திரை எடுத்து தூங்குவதற்கான அவசியமே இல்லை. தந்தையுடன் தூங்கிவிட்டீர்கள் என்றால் மாத்திரைகள் எடுக்க வேண்டி இருக்காது. தனியாக தூங்குகிறீர்கள் என்றால்தான் இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டது, இங்கு வலிக்கிறது என்று கூறுகிறீர்கள். அதனால் மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கிறது. தந்தை உடன் இருக்கிறார். பாபா, நான் உங்களுடன் தூங்குகிறேன், அவ்வளவுதான். இதுதான் மாத்திரை. அந்த மாதிரி நேரமும் வரும். எப்படி தொடக்க காலத்தில் மருந்துகள் இருந்ததில்லை, நினைவிருக்கிறது தான் இல்லையா? தொடக்க காலத்தில் எவ்வளவு காலம் மருந்தே இருக்கவில்லை. ஆம், கொஞ்சம். பாலாடை வெண்ணெய் சாப்பிட்டீர்கள், ஆனால் மருந்து சாப்பிடவில்லை. அப்படி தொடக்கத்தில் எப்படி பயிற்சி செய்விக்கப்பட்டதில்லையா? இதுவோ பழைய உடல். இறுதியில் அந்த தொடக்க காலத்து நாட்கள் மீண்டும் அதே போல் நடக்கும். காட்சிகளையும் நீங்கள் அனைவரும் மிகவும் விசித்திரமானவர்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அநேகர்களுக்கு ஒரு தடவை காட்சி பார்த்து விட வேண்டும் என்ற இச்சை இருக்கிறதில்லையா? இறுதி வரையிலும் உங்களில் யார் உறுதியாக இருப்பீர்களோ அவர்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். பிறகு அதே கூட்டத்தில் பக்தியும் நடக்கும். சேவை முடிவடைந்துவிடும். இப்பொழுது சேவையின் காரணமாக அங்கு இங்கு கலைந்து சென்று விட்டீர்கள். பிறகு அனைத்து நதிகளும் கடலில் வந்து கலந்துவிடும். ஆனால் அந்த நேரம் மிக மென்மையானதாக இருக்கும். சாதனங்கள் இருந்த போதிலும் வேலை செய்யாது. எனவே புத்தியின் தொடர்பு மிக தெளிவாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது புத்தியில் டச் ஆகிவிட வேண்டும். அதாவது உணர்ந்து விட வேண்டும். ஒரு வினாடி கூட தாமதம் செய்தால் கூட கை விட்டு சென்றுவிடும். எப்படி அவர்களும் பொத்தானை அழுத்துவதில் ஒரு வினாடி காலதாமதம் செய்தாலும் கூட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இதுவும் ஒருவேளை புத்தியின் உணர்த்துதல் ஏற்படுத்துவதற்கு ஒரு வினாடி காலதாமதம் ஆனாலும் கூட சேர்வது கடினமாகிவிடும். அந்த மனிதர்களும் எவ்வளவு கவனத்துடன் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இது புத்தியின் உணர்தல். எப்படி தொடக்க காலத்தில் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே வாருங்கள் என்று சப்தம் கேட்டீர்கள். அழைப்பு வந்தது, வந்து சேர்ந்து விட்டீர்கள். நீங்களும் உடனே வீட்டை விட்டு வெளியேறினீர்கள். அதே போலவே இறுதியிலும் தந்தையின் செய்தி ஓசை உங்களை வந்து சேரும். எப்படி சாக்காரத்தில் அனைத்து குழந்தைகளையும் அழைத்தோம், அதே போல் ஆகார ஒளி ஒடிவ ரூபத்திலும் அனைத்து குழந்தைகளையும் வாருங்கள் வாருங்கள் என்று வரவழைப்போம். வரவேண்டும் மற்றும் உடன் செல்ல வேண்டும். அந்த மாதிரி எப்பொழுதும் தன்னுடைய புத்தி தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் எங்காவது கவனம் சென்றது என்றால் தந்தையின் அழைப்பு மற்றும் தந்தை சொல்லும் விஷயங்கள் தவறிவிடும். இவை அனைத்துமே கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நாங்களோ வந்து சேர்ந்து விடுவோம் என்று டீச்சர்கள் யோசிக்கிறார்கள்.
இந்த மாதிரியும் நடக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே பாபா டைரக்ஷன் கொடுக்கலாம். அங்கு ஏதாவது விசேஷ காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தால், அங்கு ஏதாவது மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டியதாக இருந்தால், யாரையாவது உடன் அழைத்து செல்ல வேண்டியதாக இருந்தால் இதுவும் நடக்கும். ஆனால் தந்தையின் டைரக்ஷன் பிராமணர் நீங்கள் இருக்க வேண்டும். தந்தையின் டைரக்ஷன் பிரமாணம் நீங்கள் இருக்க வேண்டும். மன்மத் படி, அதாவது மனம் சொல்லும் வழிப்படி பற்றுதலின் காரணமாக எந்த காரியமும் செய்யாதீர்கள். ஐயோ, என்னுடைய சென்டர் என்ற நினைவே வரவேண்டாம். இந்த மாணவனை என்னோடு அழைத்து செல்ல வேண்டும், அவர் நெருக்கமானவர், உதவி செய்பவர் என்று அப்படியும் வேண்டாம். யாருக்காகவாவது தாமதித்து நின்றீர்கள் என்றால் தங்கி போய் விடுவீர்கள். அந்த மாதிரி தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா? இதைத்தான் எவரடியாக இருப்பது என்று கூறுவது. எப்பொழுதுமே அனைத்தையும் கட்டி வைத்த நிலையில் இருக்க வேண்டும். அந்த நேரம் இதை செய்து விடட்டுமா, அதை செய்து விடட்டுமா, சுருக்கத்தில் கொண்டு வருவதற்கான எண்ணமே வரவேண்டாம். சாக்கார பாபா காலத்தில் நினைவிருக்கிறது தானே? யாரெல்லாம் சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருந்தார்களோ அவர்களது ஸ்தூல பெட்டி எப்பொழுதுமே தயாராக இருக்கும். ட்ரெயின் வருவதற்கு 5 நிமிடம் இருக்கும். மேலும் நீ சேவைக்கு செல் என்று டைரக்ஷன் கிடைத்தது. அப்படி பெட்டி படுக்கை எப்போதும் தயாராக இருந்தது. ஒரு ஸ்டேஷனுக்கு முன்பு ட்ரெயின் வந்து சேர்ந்து விட்டது. அப்போதுதான் இவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி கூட அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? இதுவும் மனதின் நிலையில் பெட்டி படுக்கைகள் தயாராக இருக்க வேண்டும். தந்தை அழைத்தவுடன் குழந்தைகள் ஆஜர் என்று இருக்க வேண்டும். இதைத்தான் எவரடி என்று கூறுவது. நல்லது. அவ்யக்தவாணி தேதி 20/11/1985. சேவாதாரி என்றால் தியாகி தபஸ்வி ஆத்மாக்கள். சேவையின் பலன் என்பது எப்பொழுதும் கிடைக்கவே செய்யும். ஆனால் தியாகம் மற்றும் தபஸ்யா மூலம் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதும் தன்னை விசேஷ ஆத்மாக்கள் என்று புரிந்து கொண்டு விசேஷ சேவை செய்வதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இந்த லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். லட்சியம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவு கட்டிடம் நன்றாக உருவாகும். எனவே எப்பொழுதும் சேவாதாரி என்று புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எப்படி தந்தை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதே போல் நீங்கள் பிரஜைகளை தேர்ந்தெடுங்கள். எப்பொழுதும் நீங்கள் தடையற்றவராகி சேவையையும் தடையற்றதாக ஆக்கிக் கொண்டே இருங்கள். சேவையோ அனைவரும் செய்கிறார்கள், ஆனால் தடையற்ற சேவையாக இருக்க வேண்டும். இதில்தான் வரிசை எண் கிடைக்கிறது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு ஒவ்வொரு மாணவனும் தடையற்றவராக இருக்க வேண்டும். தடையின் அலைகள் இருக்க வேண்டாம். சக்திசாலியான சூழல் இருக்கட்டும். இதைத்தான் தடையற்ற ஆத்மா என்று கூறுவோம். நினைவின் சூழ்நிலை அந்த மாதிரி தடையே வர முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை தான் வைத்துக் கொள்ளுங்கள். கோட்டை இருக்கிறது என்றால் எதிரில் வர முடியாது. எனவே தடையற்றவராகி தடையற்ற சேவாதாரியாக ஆகுங்கள். அவ்யக்தவாணி தேதி 27/11/1985. சேவாதாரி என்றால் தனது சக்திகள் மூலமாக மற்றவர்களையும் கூட சக்திசாலியாக செய்விக்க கூடியவர்கள். இது சேவாதாரிகளின் சிறப்பு. பலமற்றவர்களில் பலத்தை நிரப்ப கருவியாக மாறுவது உண்மையான சேவை. அத்தகைய சேவையின் பங்கை பெறுவதும் ஒரு ஹீரோ பாத்திரம். எனவே ஹீரோ ரோல் பிளேயரான நீங்கள் எவ்வளவு போதையில் இருக்கிறீர்கள்? சேவையின் பாத்திரத்தின் மூலம் உங்கள் நம்பரை நீங்கள் விரும்பும் அளவுக்கு முன்னேற்றலாம். ஏனெனில் சேவை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிமுறையாகும். சேவையில் மும்முரமாக இருப்பது தானாகவே மற்ற எல்லாவற்றிலிருந்தும் தூர விலக்குகிறது. ஒவ்வொரு சேவை இடமும் ஒரு மேடை. ஒவ்வொரு ஆன்மாவும் தங்கள் பங்கை வகிக்கும் ஒரு மேடை. பல சாதனங்கள் உள்ளன, ஆனால் உங்கள் பயிற்சியில் எப்போதும் சக்தி இருக்க வேண்டும். சக்தி இல்லாமல் சாதனங்களை பயன்படுத்தினால் சேவையின் விரும்பிய பலன்கள் அடையப்படாது. பண்டைய காலங்களில் துணிச்சலான மக்கள் எப்போதும் தங்கள் ஆயுதங்களை தேவதைகளுக்கு முன்னால் அர்ப்பணித்து
அவற்றை சக்தியால் நிரப்பி பின்னர் அவற்றை பயன்படுத்துவார்கள். எனவே நீங்கள் எந்த சாதனத்தையும் பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்துவதற்கு முன்பு அதை விதிபூர்வமாக காரியத்தில் பயன்படுத்துகிறீர்களா? நீங்கள் இப்போது எந்த சாதனங்களை காரியத்தால் பயன்படுத்தினாலும் அதன் மூலம் குறுகிய காலத்திற்கு மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள், என்றென்றும் பிரபாவிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் சக்தியின் மூலம் மாற்றத்தை காட்டக்கூடிய அத்தகைய சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக உள்ளனர். அனைவரும் சேவை செய்கிறீர்கள். அனைவரின் பெயரும் ஆசிரியர்கள். சேவையாளராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, சேவையில் என்ன வித்தியாசம்? ஒரு நிகழ்ச்சிதான் உருவாக்குகிறீர்கள், திட்டமும் அதற்காகத்தான் உருவாக்குகிறீர்கள். ஆனால் வெற்றியில் வேறுபாடு உள்ளது. இதற்கு என்ன காரணம்? சக்தி குறைவு. எனவே சாதனத்தை சக்தியால் நிரப்பவும். வாளில் கூர்மை இல்லை என்றால் வாளின் காரியத்திற்கு உதவாது. அப்படிப்பட்ட சாதனம் வாள். ஆனால் அதன் சக்தியின் கூர்மை தேவை. எவ்வளவு தண்ணீர் நிரப்புகிறீர்களோ அவ்வளவுக்கு சேவையில் தானாகவே வெற்றியை அடைவீர்கள். எனவே ஒரு சக்தி வாய்ந்த சேவையாளராகுங்கள். முறையின் மூலம் எப்போதும் வளர்ச்சியை அடைவது பெரிய விஷயமல்ல. ஆனால் சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் வளர்ச்சியை அடைய சிறப்பு கவனம் செலுத்துங்கள். தரத்தை வெளிக்கொணருங்கள். அளவு இன்னும் அதிகமாக வரும். தரத்தில் கவனம் செலுத்துங்கள். எண்ணிக்கைகள் தரத்தின் அடிப்படையில் கிடைக்கும், அளவின் அடிப்படையில் அல்ல. ஒரு தரமான நபர் 100 அளவுகளுக்கு சமம். தரத்துடன் கூடிய சேவை சக்தி வாய்ந்த சேவை என்று அழைக்கப்படுகிறது. அவ்யக்த வாணி தேதி 19/12/1985. அனைவரும் தங்களை எந்த விதமான மணி என்று நினைக்கிறீர்கள்? திருப்தி மணி. இன்றைய காலத்தில் விசேஷமாக திருப்தியின் தேவை இருக்கிறது. பூஜையும் அதிகமாக எந்த தேவிக்கு நடக்கிறது? சந்தோஷி தேவிக்கு. மேலும் சந்தோஷியை திருப்திப்படுத்துவதும் சகஜமாக இருக்கும். சந்தோஷி விரைவில் திருப்தியாகி விடுவார். சந்தோஷிக்கு ஏன் பூஜை நடக்கிறது? ஏனென்றால் இன்றைய காலத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகம். இந்த காரணத்தினால் திருப்தியின்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே திருப்தியாக இருப்பதற்கான சாதனத்தையும் அனைவரும் யோசிக்கிறார்கள், ஆனால் செய்ய முடியாது. அம்மாதிரியான நேரத்தில் நீங்கள் அனைவரும் திருப்தி மணிகளாக ஆகி திருப்தியின் பிரகாசத்தை கொடுங்கள். தன்னுடைய திருப்தியின் பிரகாசம் மூலமாக மற்றவர்களையும் திருப்தியானவர்களாக ஆக்குங்கள். தன்மேல் தானே திருப்தியாக இருங்கள். பிறகு சேவையில் திருப்தியாக இருங்கள். பிறகு சம்பந்தத்தில் திருப்தியாக இருங்கள். அப்பொழுதுதான் திருப்தி மணி என்று கூறுவோம். திருப்திக்கான 3 சான்றிதழ்கள் வேண்டும். தன் மீது, சேவையின் மீது, பிறகு உடன் இருப்பவர்கள் மீது. இந்த 3 சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா? நல்லது. இருந்தும் உலகத்தின் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு அச்சல்கர் வரை வந்து சேர்ந்து விட்டீர்கள். இது தந்தையின் இடம்தான். அச்சல்கர். அப்படி அச்சல்கல் வரை வந்து சேர்வது கூட பெரிய பாக்கியத்தின் அடையாளம். தியாகம் செய்திருக்கிறீர்கள், அதனால் அச்சல்கர் வரை வந்தடைந்து விட்டீர்கள். பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகி பாக்கியத்தின் ரேகையை இன்னும் எவ்வளவு நீளமாக போட விரும்புகிறீர்களோ அந்த அளவு போட முடியும். பாக்கியம் நிறைந்தவர் என்ற பட்டியலிலோ வந்து விட்டீர்கள். ஏனென்றால் பகவானின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் என்பதால் பாக்கியம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள். மற்ற அனைவரிடமிருந்தும் விலகி ஒருவரை தன்னுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்பதால் பாக்கியம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளின் இந்த தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். என்னவாக இருந்தாலும் சரி, இருந்தும் தியாகம் மற்றும் சேவையின் துணிச்சலில் சிரேஷ்டமானவராக இருக்கிறீர்கள். சிறியவர்களாக இருந்தாலும் அல்லது புதியவர்களாக இருந்தாலும் பாப்தாதா தியாகம் மற்றும் தைரியத்திற்கான வாழ்த்துக்களை கூறுகிறார். பாப்தாதாவும் அந்த மரியாதையோடு பார்க்கிறார். பொறுப்பாளர் ஆவதற்கும் மகத்துவம் இருக்கிறது. இதே மகத்துவத்தின் காரணமாக எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே
உலகில் மகான் ஆத்மா ஆகி பிரசித்தியாகி விடுவீர்கள். தன்னுடைய மகான் தன்மையையோ தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? எவ்வளவு மகானோ அந்தளவு பணிவானவர்கள். எப்படி பழுத்து குலுங்கும் மரத்தின் அடையாளம் வளைந்து கொடுப்பது, அதேபோல் யார் பணிவாக இருக்கிறாரோ அவர்தான் பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை அருந்துபவர். சங்கம யுகத்தின் விசேஷமே இதுதான். அவ்யக்தவாணி தேதி 19/12/1985. டீச்சர்கள் எப்பொழுதும் சுயநிலை மூலம் அவர்களும் முன்னேறி செல்பவர்கள், மேலும் மற்றவர்களையும் முன்னேற செய்விப்பவர்கள். முன்னேற வேண்டும், மேலும் முன்னேற்ற வேண்டும். இதுதான் டீச்சர்களின் விசேஷ லட்சியம் மற்றும் லட்சணமும் தான். எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாவாகி முன்னேறி சென்று கொண்டே மேலும் முன்னேற வைத்து கொண்டே இருங்கள். நீங்கள் தியாகம் மூலம் பாக்கியத்தை பிராப்தி செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்கள். எப்பொழுதும் தியாகம்தான் பாக்கியம், சிரேஷ்ட பாக்கியம், சிரேஷ்ட காரியம், அதாவது கர்மம், மேலும் சிரேஷ்ட பலன். எப்பொழுதும் இந்த பிரத்யக்ஷ பலன் மூலம் தன்னையும் மேலும் மற்றவர்களையும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். தன்னை ஒவ்வொரு காரியத்திலும் கருவி என்று புரிந்து கொள்வதுதான் சிரேஷ்டமாக ஆவதற்கான சகஜ சாதனம். சேவாதாரி ஆவது என்ற இதுவும் சங்கம யுகத்தில் விசேஷமான பாக்கியத்தின் அடையாளம். சேவை செய்வது என்றால் பல ஜென்மங்களுக்காக சம்பன்னமாவது. ஏனென்றால் சேவை மூலம் சேமிப்பாகிறது. மேலும் சேமிப்பானதை பல ஜென்மங்கள் அருந்திக் கொண்டே, அதாவது அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். சேவையில் சேமிப்பாகிக் கொண்டிருக்கிறது என்ற நினைவு இருக்கிறது என்றாலும் எப்பொழுதும் குஷியில் இருப்பீர்கள். மேலும் குஷியின் காரணமாக ஒருபொழுதும் களைப்படைய மாட்டீர்கள். சேவை களைப்பற்றவர் ஆக்கக்கூடியது, குஷியின் அனுபவம் செய்விக்கக்கூடியது. சேவாதாரி என்றால் தந்தைக்கு சமமானவர். அம்மாதிரி சமநிலையை சோதித்து கொண்டே தந்தைக்கு சமமானவராகி மற்றவர்களையும் தந்தைக்கு சமமானவர்களாக ஆக்கிக் கொண்டே இருங்கள். சேவை நிலையத்தின் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதற்கான 1-2 தடவை சுற்றி வருவதோடு சக்திசாலியான நினைவின் அனுபவங்களின் நிகழ்ச்சியை தயாரியுங்கள். சக்திசாலியான சூழ்நிலை இயல்பாகவே பல விஷயங்களிலிருந்து தூரமாக்கி விடுகிறது. இப்பொழுது நீங்களும் தரமுள்ளவராகி தரமுள்ளவர்களை உருவாக்கிக் கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.